சந்தியா அப்படிங்கிற இவங்களோட இறுதி ஊர்வலத்துக்கு பல டாக்டர்களும் போலீஸ்களும் பலாயிரக்கணக்கான மாணவர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அப்படி என்ன இவங்க பண்ணிருக்காங்கன்னா, அவங்க இறந்து பல பேருக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் பக்கத்துல இருக்க கொல்லங்குளம் பகுதியில தான் சந்தியாவும் அவருடைய கணவர் செல்வகுமாரும் வாழ்ந்து வந்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சந்தியாவும் செல்வகுமாரும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. சந்தியா அவர்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சந்தியா அவர்களுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்களோட உறவினர்கள் சம்மதத்தோடு சந்தியா அவர்களுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்கு. சந்தியா அவர்களுடைய இதயம், கண்கள், கல்லீரல், சிறுநீரகங்கள் போன்ற உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட உடல் உறுப்புகள் மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இவங்களுடைய உடலுக்கு அதே மருத்துவமனையில வேலை செய்யறவங்களும் படிக்கிறவங்களும் மருத்துவர்களும் மரியாதை செலுத்தி இருக்காங்க.